கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினும் போராட்டமாக இருக்கும் நிலையில் அச்சத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார் ஸ்டாலின். தேர்தலில் கதாநாயகன் என ஸ்டாலின் மார்த்தட்டிய அவரது தேர்தல் வாக்குறுதிகளே திமுக அரசை துடைத்தெறிய காரணமாகி இருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் என வாக்குறுதிகளை அள்ளி வீசிய ஸ்டாலின் அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதால் அனைத்து தரப்பினரும் போராட்டக் களத்தில் குதித்திருக்கின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், வருவாய்த்துறையினர், செவிலியர்கள், போக்குவரத்து துறையினர், கிராம ஊராட்சி செயலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என போராடிய அனைவரையும் சிறிதும் இரக்கமின்றி சர்வாதிகார முகம் காட்டி கைது செய்த ஸ்டாலின் தற்போது தோல்வி பயத்தில் அப்படியே யூ டர்ன் அடித்திருக்கிறார். கடந்த டிசம்பரில் பணி நிரந்தரம் கேட்டு போராடிய செவிலியர்களிடம் ஸ்டாலின் அரசு அடக்குமுறையை கையாண்ட போது செவிலியர்கள் கொந்தளித்ததே ஸ்டாலினுக்கு கிலியை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்சி இதோ. செவிலியர்களின் கொந்தளிப்பால் 1000 பேருக்கு பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து தப்பித்துக் கொண்டது இந்த திமுக அரசு. ஆனால் அதற்கான எந்த முன்னெடுப்பும் இதுவரை செய்யப்படவில்லை. அதுபோலவே பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு பெரும் போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை முந்தைய காலங்களில் அடக்குமுறையை ஏவி கைது செய்த ஸ்டாலின் தோல்வி பயத்தில் புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை அறிவித்து ஆசிரியர்களை அப்போதைக்கு சமாதானம் செய்துவிட்டார். ஆனால் இந்த திட்டத்தை கொண்டாடி ஸ்டாலினுக்கு இனிப்பு ஊட்டிய ஆசிரியர்கள் அது ஏமாற்று நாடகம் என்பதை புரிந்து கொண்டு தற்போது அதை நினைத்து வருந்தி வருகின்றனர். அதுபோலவே தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலும் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. தூய்மை பணிகளை தனியார் மயம் செய்ததை எதிர்த்து ரிப்பன் மாளிகை முன் போராடிய தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்த மனம் இல்லாமல் இரவோடு இரவாக கொடுங்கோல் அடக்குமுறையில் கைது செய்தபோது பத்திரிகையாளரின் கேள்விக்கு அடாவடியாக பதிலளித்தார் சேகர் பாபு. அதன்பின் சுமார் 150 நாட்களை கடந்து தூய்மை பணியாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டனர். இறுதியாக சாக்கடையிலும் இறங்கிவிட்டனர். இந்த போராட்டங்கள் தங்களை தேர்தலில் குழிக்கு தள்ளிவிடும் என அஞ்சி நடுங்கிய அமைச்சர் சேகர் பாபுவோ உண்ணாவிரத போராட்டம் இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஜூஸ் கொடுத்து கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதன்பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை நீங்களே பாருங்கள். 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்க எந்த பிரஸ் அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் கேள்வி, பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமாயா? மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுன்ற வாக்குறுதி இருந்தால் தான் இந்த உண்ணாவிரதம் முடிஞ்சிருக்கும். நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைங்க. நீளம் இல்லாம எதுவும் நடக்காது. எங்க பார்த்தாலும் நீளம் தான் தெரியும். வானத்தை பாருங்க, நீளமா தான் இருக்கும். நீளம் எங்களோடு இருங்க. இதுதான் திமுகவினரின் இரட்டை முகம். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மட்டும் அன்பு முகம் காட்டி கடந்த 4.5 ஆண்டுகளாக மக்களிடம் காட்டிய கோர முகத்தை மறைக்க நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்து விட்டனர். இத்தனை போராட்டங்களுக்கும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி இன்னும் செயல் வடிவம் பெறவில்லை என்பது வேறு கதை. அதை நம்பி இருக்கும் போராட்டக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் போராட்டத்தில் இறங்கலாம் என்பதால் எப்போது என்ன அவதாரம் எடுப்பதென தெரியாமல் தலையை பீய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். பொய் வாக்குறுதிகள், ஏமாற்று நாடகங்கள், தேர்தல் நெருக்கத்தில் மட்டும் அன்பு முகம், இதெல்லாம் மக்களிடம் ஒருபோதும் எடுபடாது என்பதை ஸ்டாலினும் அடிவருடிகளும் புரிந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை.